ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல்லாம் எழுதும். அஜித் படம். அஜித் ரசிகர்னு சொல்லிட போறாங்க கமெண்ட்ல. அவருக்கு எல்லா வயசுலயும் ரசிகர் இருப்பாங்க. உங்க வீட்டுல யாரும் இருக்காங்களா மேடம் ரசிகர், விஜய் ரசிகர்? பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் அவர் கட்சி தொடங்குற வரைக்கும். அப்பதான் நாங்க அவாய்ட் பண்றோம். திமுக அரசு நெருக்கடி கொடுக்குது, எங்களை பிரச்சாரம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. இதை வச்சுதான் அவங்களுக்கு ஒரு பட்டம் வச்சிருக்காங்க. அந்த பட்டமே வந்து நான் சொல்ல மாட்டேன் எங்கேயுமே அவங்களுக்கு அந்த பட்டத்தை. தாவேக்கா விஜய்ங்கிற ஒரு பெரிய வாக்குகளை குறிப்பாரு. நீங்க வந்து போட்டி அதிமுக திமுக தான் போட்டி. முதல்வர் குறித்து கரோனா காலங்களில் அவர் போய் சேர்ந்திருக்கணுங்கிற மாதிரியான விமர்சனம், துணை முதல்வர் குறித்து ஒரு அப்பயே அந்த மாதிரியான விமர்சனங்களை தோல்வி பயத்தால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. ஏன் அப்படி ஒரு தரந்தாழ்ந்து போறாருன்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக மேலே வைக்கப்படுது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே வருது. 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது பெருசாக எடுபடாதுன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இப்போவே என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன வாங்கணும் கடைக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா மாதிரியே நீங்கள் களத்தில் இருக்கீங்க. ஏன்னா காலையில் நிறைய மக்கள்கிட்ட சந்தித்து பேசணும். அண்ணாச்சி இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை தான் அக்காவும் பண்ணுறாங்க. சும்மா உட்காந்தாலே எங்கள் அப்பா வந்து அரசியல் தான் பேசுவார். அரசியல் தவிர ஒன்றுமே கிடையாதுங்க. பிள்ளைங்களோட பேசுறது வைக்கிறது எதுவும் கிடையாது. சிலர் வந்து தயங்கினால் நான் உரிமையோடு திட்டுவேன், ஏன் என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நான் தீர்வு காணுன்றது பண்ணி கொடுப்பேன். ஒரே ஒரு பெண் மாவட்ட செயலாளர்னா அது நீங்கள் மட்டும்தான். அது அவங்க லேடி, அவங்களால முடியாதுன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். கலைஞர் அவர்களுக்கு திரு என் பெரியசாமி எப்படியோ, ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பெண் பெரியசாமி. திமுகவின் தெற்கத்தி தளபதி, தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமிகு கீதா ஜீவன் அவர்களை அன்போடு வரவேற்கலாம். மேடம் வணக்கம். 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 ரொம்ப நன்றி மேடம் நேரத்துக்கு. இப்போ இந்த தேர்தல் நடக்குது, பரபரப்பாக இருக்கீங்க, இதுக்கு மத்தியில் நேரம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் செஞ்ச விஷயங்கள் உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கிறது என்ன? இன்னும் செய்யாமல் விட்டுட்டோமே, இது செஞ்சிடணுமே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன மேடம்? நல்ல ஒரு ஊரில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. அடிப்படை கட்டமைப்பு வசதி பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கிறோம். போன தடவை மினிஸ்டராக இருக்கும்போது 500 படுக்கைகள் கொண்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அமைச்சு கொடுத்தோம். இந்த முறை வந்து அதே போல் ஒரு 7 மாடி கட்டிடம் கொண்ட ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி அமைச்சிருக்கிறோம். மினி பஸ் ஒரு நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது. இந்த வருஷம் அதையும் நமக்கு அனுமதி எடுத்து நம்முடைய தூத்துக்குடியில் பல்வேறு வழித்தடத்தில் மினி பஸ் வச்சுருக்கிறோம். 13 நகர்நல மையங்கள், கிட்டத்தட்ட 210 மின்மாற்றிகள், குறைந்த மின்னழுத்தம் இருந்த இடம்லாம் நிறைய அநேகமாக கிட்டத்தட்ட 75% எல்லாம் சரி பண்ணிட்டேன். ஒரு சில இடங்கள் இருக்குது, அதுவும் கோரிக்கை இப்போ வந்தது. முன்னமே சொல்லியிருந்தால் அதையும் சரி பண்ணியிருப்பேன். அது மாதிரி இப்போ பக்கலோட அகலப்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்குது. அப்புறம் இந்த நம்முடைய தாழ்வான பகுதியிலலாம் அந்த மழைநீர் தேங்கக்கூடிய நிலை, அந்த நிலையை அநேகமாக மழைநீர் வடிகால் வச்சு பம்ப் ரூம் வச்சு எல்லாம் சரி பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 4 வார்டுகள் சரி பண்ணணும். 15, 16, 17, 18 அந்த 4 வார்டுகள்லேயும் கொஞ்சம் இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்குது. அதை வந்து சரி பண்ணணும். முன்னக்கூட்டியே நம்ம திட்டமிட்டு முழு சட்டமன்ற உறுப்பினர் நிதியாவது போட்டு நம்ம செய்யாமல் விட்டோமே அப்படின்ற எண்ணம் அதில் எனக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேம்பாலம் 3வது கேட்டில் மேம்பாலம் வந்து போன தடவை ரயில்வே மேம்பாலம் நம்ம பீரியடில் அமைச்சிருந்தோம். இந்த முறை அதே மாதிரி 4வது கேட்டில் அமைக்காமல் விட்டுட்டோமேன்ற எண்ணம் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று விவிடி சிக்னலில் மேம்பாலம்ன்றது நீண்ட கால கோரிக்கை. ஆனால் அது ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்குனால வீணான ஒரு காலதாமதமாகி போய் நாங்கள் இந்த 5 வருஷம் முயற்சித்தும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அடுத்தடுத்து வழக்கு போட்டு வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடுச்சு. அதனால் அதை நம்ம வேறு ஒரு வழித்தடத்துலையாவது புதுசாக பண்ணியிருக்கலாமே, அதை முன்பே நம்ம யோசிச்சு இல்லைன்ற எண்ணம் இருக்குது. அதுபோல் டிராஃபிக்குக்காக நம்ம ஒரு ஸ்டார் ஸ்கூல் பக்கம் ஒரு நடை மேம்பாலம் வேணும். கர்த்தகன் பாலத்தை ஒட்டி ஒரு சின்ன ஒரு 2 வீலர் மட்டும் போகிற மாதிரி சுரங்கப்பாதை ஒன்று கேட்குறாங்க. அந்த மாதிரி வழித்தடங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது இப்போ கோரிக்கை வச்சதில் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம மீன்பிடி துறைமுகத்துக்கு எல்லா நிதியும் ஒரு விரிவாக்கம் கேட்டிருந்தாங்க. விரிவாக்க நிதி ஏற்பாடு பண்ணிட்டோம். அதே போல் திரேஸ்புரம் கடற்கரையில் தூண்டில் வளைவுடைய விரிவாக்கம் கேட்டாங்க. அது நான் ஆட்சிக்கு வந்தோடனே கோரிக்கை வச்சு அதில் ஐஐடியோட அனுமதி அப்படியெல்லாம் போய் இப்போ நிதி ஒதுக்கீடு பண்ண நேரத்தில் இப்போ அது வரும் ஆண்டில் தான் வர்ற மாதிரி இருக்குது. அது ஒரு இன்னைக்கு என்னன்னு சொல்லலாம். சரி, இடைக்கால பட்ஜெட்டில் தானே ஒதுக்கீடு பண்ணியிருக்கு, வரும் ஆண்டில் தான் வருது.
கொஞ்சம் முன்னமே வராமல் போச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் உறுதியாக வந்துடும். உங்களுடைய கனவு திட்டம் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இதை கொண்டு வந்திருக்கேன் தொகுதிக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு இது செஞ்சுருக்கேன் அப்படின்னா அது என்னவா இருக்கு மேடம்? எத்தனையோ திட்டங்கள் உண்டு நம்முடைய துறையில், எல்லாமே முத்தாய்ப்பான திட்டங்கள் தான். உங்கள் துறையில் கூட மகளிர் உரிமைத்துறை அப்படின்னு வச்சது இதை முதல் முறையாக கேட்குற மாதிரி இருக்குது இந்த ஆட்சி காலத்தில். அதுக்கு ஏதாச்சும் திட்டமிட்டே இப்படி தான் இருக்கணும், ஏன்னா மகளிர் உரிமைத்தொகை மாதிரியே இதுவும் மகளிருக்கான உரிமைகளை கொடுக்குற துறை, அந்த அடிப்படையில் வச்சிங்களா? இது எப்படி? உண்மையில் அது முதலமைச்சருடைய முடிவு தான் மகளிர் உரிமைத்துறைன்னு வச்சது. காரணம், பெண்களுக்கான சட்டங்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கான சட்டங்கள், அவங்களுடைய நலச்சட்டங்கள் எல்லாமே இந்த துறை தான் வந்து அமல்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது. அதனால் அது உரிமைத்துறைன்னு சொல்கிறது சரியான ஒரு பேர் தான். ஏன்னா பணிபுரிய இடங்களில் பாலியல் வன்கொடுமை சட்டம், போக்சோ சட்டம் எல்லாமே வந்து செயல்படுத்துகிறது இந்த துறையாக இருக்கிறதுனால அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. முத்தாய்ப்பான திட்டத்தில் ரொம்ப எனக்கு மனசில் நின்ன திட்டம்னா அந்த அன்புக்கரங்கள் திட்டம். அன்புக்கரங்கள் பயனாளிகளை சந்திக்கும் போது தான் அவங்களுடைய கஷ்டம், இந்த 2000 ரூபாய்னால அவங்களுடைய மனசில் அந்த பெண்கள், அந்த பாதுகாவலராக இருக்காங்களே, தாத்தா பாட்டி அத்தை சித்தி யாரோ இருக்காங்க, அவங்களுடைய அந்த நெகிழ்ச்சியான இந்த திட்டத்தை பற்றிலாம் சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். இல்லைன்னா சரி, ஒரு பெரிய திட்டத்தை நம்ம முதலமைச்சர் நம்ம துறையிலேருந்து செயல்படுத்துகிறான்ற அந்த எண்ணமாக இருக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல அவங்கள உணவு உடை உறையுள் தரக்கூடிய திட்டம்னா அந்த அன்புக்கரங்கள் திட்டம். முதல்ல எனக்கு இங்கே வரும்பொழுது ஆச்சரியமே, எப்படி இவ்வளோ எளிமையாக ஒரு சாதாரண குடியிருப்பில் வீடு அமைச்சிருக்கீங்க. ஒரு திருநங்கை வந்திருந்தாங்க, நெட்டு நிறைய துண்ணூறு பூச்சிருக்காங்க, உத்திராஜ கட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. உங்களை எளிதாக வந்து உள்ளே அக்சஸ் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க. நாங்கள் கூட அப்புறம் தான் வர முடியுது, அவங்க ரொம்ப எளிதாக யார்ட்டையும் வெயிட் பண்ணாமல் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த எளிமை எப்படி உங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு? அப்படி இருக்கணுன்ற முடிவு எடுத்தது தான். சரிங்களா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்களை வரத்துக்கு நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் எய்த்த வீட்டில் ஒரு பெண் வந்து இயல்பாக முடியெல்லாம் கோதி முடியெல்லாம் தூக்கி தூர போட்டு போகிறாங்க. ஒரு அமைச்சர் வீட்டுக்கு எய்த்த வீட்டில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரொம்ப இயல்பாக இருக்கிறப்ப பார்க்குறது வினோதமாக இருக்குது. அதனால் கேட்குறேன். அதுதான் என்னுடைய தந்தையார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதுதாங்க. எளிமையாக இருக்கணும்னு சொல்லுவார், ஆடம்பரமே கூடாதுன்பாங்க என்னுடைய தந்தையார். அதுக்கப்புறம் வந்து மக்களோடு இருக்கணும் இல்லையா? நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி பாஷாக போயிட்டோன்னா அந்த டிஸ்டன்ஸு கூடிரும், தூரம் வந்து கூடிரும். அதனால் அவர்கள் ஒருவளாக இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் எந்த நேரமும் நம்ம வந்து எம்எல்ஏவாக இருக்கிறோம், இல்லை அமைச்சராக இருக்கிறோம், இல்லை ரெண்டுமே இல்லாமல் இருக்கோம், எப்போனாலும் இதே நிலைமை இருக்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு நாமே வகுத்து கொண்ட ஒரு இதுன்னு சொல்லலாம். நமக்கு நாமே திட்டம் மாதிரி இது வந்து எனக்கு நானே கையில் கொண்டுள்ள ஒரு கொள்கைகள்னு சொல்லிக்கலாம், கை கொண்டுள்ள கொள்கைகள். இப்போ நீங்கள் தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெண் பெரியசாமியாக தான் அந்த தொகுதியில் வரீங்க. அப்பா அவருடைய நினைவுகள்ங்கிறது அதை தாண்டி அப்பா மாதிரியே நீங்கள் களத்தில் இருக்கீங்க. ஏன்னா காலையில் நிறைய மக்கள்கிட்ட சந்தித்து பேசணும். அண்ணாச்சி இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை தான் அக்காவும் பண்ணுறாங்க. வெள்ளத்தில் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒடியாது வந்து அவங்க தான் செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு துக்கம்னாலும் சந்தோஷம்னாலும் அக்காவுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டோம், அக்காவும் வராமல் இருக்க மாட்டாங்க. அந்த பிணைப்பு எப்படி தொகுதியில் ஏற்படுத்திக்கிட்டீங்க? அது காரணம் கூட, நான் 2016 இருந்தேன். அதுக்கப்புறம் 16 to 2021, 21 to ஸோ 10 வருஷத்தில் நல்ல ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறோம். ஸோ அது ஒரு பொறுப்பு இல்லையா நமக்கு? அது கேட்க வேண்டிய கேள்வி மேடம். அது பொறுப்பு. இது எம்எல்ஏ இருக்கிறதுனால தொகுதியில் அந்த ஒரு எப்போனாலும் சந்திக்கலாம், உங்கள் சகோதரி என்ன பிரச்சனைலாம் என்று சொல்லுங்கள், நான் அதில் வந்து நிற்பேன்ற மாதிரி அந்த ஒரு நிலையை நான் எல்லா இடமும் உருவாக்கி வச்சுருக்கேன்னு தான் சொல்லும். உருவாக்குனதோட அதே இன்னும் வரைக்கும் தொடர்றேன் நான். சிலர் வந்து தயங்கினாலும் நான் உரிமையோடு திட்டுவேன், ஏன் என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட வந்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நான் தீர்வு காணுவோன்றது பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, உங்கள் மாமியார் வந்து உன்னால் முடிஞ்சதை செய்யுன்னு சொல்லிட்டு பைபிளில் ஏதோ சொல்லியிருக்காங்க, அதன்படி வாழ்றீங்க. அது என்ன மேடம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அதாவது வேதாமத்தில் ஒரு வசனம் உண்டு, நீ உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு. நான் முத 96 சேர்மன் ஆகவும் எங்கள் மாமியார் இந்த வசனத்தை எடுத்து கொடுத்து இதை வச்சு நீ கை கொண்டு போகணுமா அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அதை கை கொள்கிறேன். யாருக்கு நம்மளால் இப்போ அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு உதவி வரான்னு வைங்களேன், ஏமா ஒரு 2000 கொடுமா அவசர செலவுன்னு சொன்னால் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை நமக்கு திராணி இருக்குது செய்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறான், செய்யறதுக்கு உடனே செய்யணும், எப்போவுமே அதை ஒத்தி போடக்கூடாது அப்படின்றதுலாம் அந்த மாதிரி நம்ம என்ன நம்மளால் முடியும்னா அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்றது அதோடைய இது. அதுபடி நான் வாழ்ந்து வர்றேன்.
அப்படி நீங்கள் செஞ்ச சின்ன ஒரு விஷயம் ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் எதுவும் இருக்கா மேடம்? நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இப்போலாம் ஒருத்தருக்கு அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணார். அவருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த செலவு ஒரு தனியாரில் தானே பண்ண போயிட முடியுது. அப்போ அந்த அவரால் பேட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் ஒரு அமௌண்ட் அவருக்கு உதவி பண்ணேன். இப்பவும் நல்லா இருக்கார். அதனால் என்றைக்கும் நன்றியோடு பார்ப்பார். அதே மாதிரி இருதய அறுவை சிகிச்சை, ஸ்டண்ட்டு வைக்கிறது, பிள்ளைக்குரிய அந்த சின்ன பிள்ளைக்குரிய ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே. ஒரு பிள்ளைலாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அந்த மலத்துவாரம் இல்லாமல் பிறந்துருந்துச்சு. அந்த பிள்ளைக்கெலாம் நான் சென்னையில் எக்மோரில் சேர்த்து விட்டு பார்த்துக்கிட்டு ஃபுல்லாகவே போக்குவரத்து செலவு, தங்குற செலவு, அந்த மாதிரி ஃபுல்லாக என் தொகுதி மக்களுக்கு பண்ணிவிட்டேன். அவங்களாம் வந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க, என் பேத்தி நல்லா இருக்காமா. சிவாஜி படத்தில் வர மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்டால் நான் அக்காவோட பேசியிருக்கேன், அக்கா என்கிட்ட பேசுவாங்க, என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களால் பலனடைஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. நாங்கள் பேட்டி எடுத்த பலரும் இப்படி இருக்காங்க. திமுகவில் 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு பெண் மாவட்ட செயலாளர்னா அது நீங்கள் மட்டும்தான். அது எப்படி சாத்தியம்? அந்த பெருமையை எப்படி இத்தனை வருஷமாக தக்க வச்சுட்ருக்கீங்க? அது கடுமையான உழைப்பு. என்னென்னா எல்லாரும் ஆண்களாக இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சறுக்கல் வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று தொய்வு விழுந்துட்டான், அது அவங்க லேடி, அவங்களால முடியாதுன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறது 2 மடங்கு வேலை பார்த்துட்ருக்கேன். உண்மை அதுதான். சென்னையில் இருக்கீங்களா, தூத்துக்குடியில் இருக்கீங்களா? கண்டிப்பாங்க வேலை நான் ஏன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வாயில் பல்லுபடாமல் பேசிடுவாங்கன்னு. ஸோ பெண்கள்ன்றனால ஈஸியாக குறை சொல்லிடுவாங்கன்றதுக்காக தொய்வுன்றது நம்ம வேலையில் இருக்கக்கூடாது, தலைவர் கொடுத்த வேலையில் இருக்கக்கூடாது, தலைவருடைய எதிர்பார்ப்பை மிஞ்சிற அளவுக்கு செயல்படணும் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கேன், வேலை செஞ்சுட்டே இருக்கேன். எங்கள் தலைவருமே எனக்கு நிறைய ஊக்கப்படுத்துவாங்க. இது எவ்வளோ கஷ்டமானது மேடம். என்னதான் இருந்தாலும் இப்போது நான் தொடக்கத்தில் சொன்னது கூட பாருங்களேன், பெண் பெரியசாமின்னு தான் சொல்கிறோம், ஆண் கீதா ஜீவன் யாரையும் சொல்கிறது இல்லை. அப்போ இந்த இதுக்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக சமூகத்தோட சிந்தனை அப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ரொம்ப கஷ்டமானது தான். நான் அதை நிறைய பேர்ட்ட பேசுவேன், நீ இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிடாது, சமுதாயம் இப்படி தான் இருக்குது. நான் யாருக்கும் சளைத்தவல்ல, என் படிப்பாக இருக்கட்டும், புத்திசாலித்தனமாக இருக்கும். பாரதியார் சொல்லுவார் இல்லையா, 8 அறிவனில் ஆணுக்கு பெண்ணுங்க இழைப்பில்லை காணும். அதை நான் அப்படி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு நான் பாட்டு நட போடுறேன். எனக்கு அது வந்து என்ன தான் டிஸ்கரேஜ் பண்ணாலும், நீங்கள் என்ன வார்த்தைகள் பண்ணி என்னை இதை ரொம்ப இதாக திட்டினாலும் நான் அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டேன். என் பாட்டு நட போடுவேன். மடி இல்லை, கனம் இல்லை, வலி இல்லை, எனக்கு பயமே கிடையாது. சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பாஜக போன்றவங்களோட ஊடகங்களில் பயங்கரமான வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. அந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நடந்த விஷயங்கள் எதுவும் இருக்கா? இல்லையே, சந்திச்சிருக்கோம், அதை நான் பொருட்படுத்துறதே கிடையாது. இல்லை மேடம், அப்பா அவருடைய பயணம்ங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பயணம். திமுகவில் தொழிற்சங்கத்தில் இருந்திருக்காரு, மாவட்ட செயலராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக அப்பாவினுடைய பெருமையை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அப்பாவை நினச்சி இப்போ நம்ம அப்பா இருந்திருக்கணுமே நினச்ச மாதிரியான சம்பவங்கள்னா என்ன மேடம்? நீங்கள் அமைச்சராக இருந்தப்போ அப்பா பார்த்து வெளியே சொல்ல முடியாதுல்ல, வெளியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில நேரத்தில் நினச்சிட்டு அப்பா இல்லாமல் போயிட்டாரு உங்களுக்கு அப்படின்னு நினச்சது உண்டு. ஆனால் அது மாதிரி சில நிறைய அக்கேஷனில் நிறைய சூழ்நிலையில் நம்ம அப்பா இருந்தது எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்றத வச்சு நான் டீல் பண்ணிட்டேன். இல்லை, உங்கள் கல்யாணத்துக்கு கலைஞர் வரும்பொழுது தான் முரட்டு பக்தங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த கல்யாண சம்பவம், அதில் நடந்த ருசிகரமான தகவல் எதுவும் இருக்காங்க? கல்யாண சம்பவம் வந்து சீர்திருத்த கல்யாணம் தான், சரிங்களா. அவங்க கிறிஸ்டியனு, எங்கள் அப்பா எல்லா மதம், எந்த மதம் நமக்கு பொறுப்பிட்ட ஒரு பொருட்டல்லன்று இருக்கிறாள். அப்புறம் அவங்க ரொம்ப வற்புறுத்தினாங்க, சர்ச்சில் கல்யாணம் சொல்லி. எங்கள் அப்பா பிடிவாமல் நின்னுட்டார், கல்யாணம் என் தலைவர் தான் வந்து தாலி எடுத்து கொடுப்பார் அப்படின்னு. அது மாதிரி கலைஞர் வந்து நடந்துச்சு. அதில் தான் முரட்டு பக்தி எங்கள் அப்பாவுக்கு பட்டோம். அதில் வரவேற்பு ஆட்டினது வைகோ. அந்த மணமக்கள் வாழ்க வாழ்கன்னு அவர் போட்ட கோஷம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது. அப்போது சிஎம் இருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நிறைய அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா நம்ம அமைச்சராக வருவோம்? இல்லை, நான் நினச்சி பார்த்ததே கிடையாது, சரிங்களா. நினச்சி பார்த்தது கிடையாது. 96 அரசியலுக்கு வந்தேன். அது காரணம் இடஒதுக்கீடுனால. என் தந்தையார் தான் என்னை வந்து எந்த பெண்ணும் முன் வரல, நீ படிச்சிருக்கம்மா வா நெல்லுன்னு சொன்னாங்க. அதனால நான் பங்கெடுத்தேன். அப்புறமும் நான் அப்படி எதிர்பார்த்ததில்லை, எம்எல்ஏ ஆகும் அமைச்சரும் நான் நினைக்கவும் இல்லை. ஆனால்
6 தேர்தல் வரும்போது என்னுடைய தந்தையார்கிட்ட கலைஞர் பேசி ஏன் நீ உன் பொண்ணை விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய தீவிர விசுவாசியாக இருந்தவர். அவர் வைகோவால் கட்சிக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்டவர். வைகோவினுடைய தளபதியாக இருந்தார், கலைஞரோட தளபதியாக மாறினார். வைகோ கட்சியை விட்டு போகும் பொழுது இவர் ஏன் மதிமுகவுக்கு போகக்கூடாது, திமுகவிலே இருக்கணுங்கிற நிலைப்பாட்டை எந்த புள்ளியில் எடுத்தார்? அது அவர்கிட்ட தான் கேட்டிருக்கணும், எனக்கு தெரியல. ஆனால் அப்பா அன்னைக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் எந்த கட்சியிலே தான் இருப்பேன், எனக்கு தலைவர் கலைஞர் தான் இருந்துட்டாங்க. அப்பா வைகோக்கு அழைச்ச போது போகலை. பல மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, கட்சியே செங்குத்தா பிளந்துச்சு அப்படிலாம் அப்பா போகலை. அதனால் நமக்கு தலைவருக்கும் தளபதிக்கும் எங்கள் அப்பா மேலே ஒரு உயர்ந்த மரியாதை. கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது கட்சிக்காக நின்னவர். இப்போ உங்களுக்கும் கலைஞருக்குமான உறவுங்கிறது எப்படி இருந்துச்சு மேடம்? இல்லை, அவர் அவர் பிள்ளை மாதிரி தான் என்னை என்னன்னாலும் இது அப்படிமா அப்படின்மான்ற மாதிரி சொல்லுவார். சில இடங்களில் என்னுடைய நீ என்ன நினைக்கிறம்மான்னு கேட்டிருப்பாங்க. இப்போல்லாம் நான் நெகிழ்ந்து போயிட்டேன். நம்ம ஒரு சின்ன இப்போ தான் எம்எல்ஏ ஆகி வந்திருக்கோம். தலைவர் நம்மகிட்ட கேட்பார், நம்ம ஒப்பீனியனை சொல்லும்போது சரின்னு விடுவார், பதில் சொல்ல மாட்டார். ஸோ அது எதுக்குன்னா எனக்கு வைக்கிற டெஸ்ட்டு, புரியுதுங்களா? அந்த இடத்துல அவர் கேள்வி கேட்கும்போது நமக்கு டெஸ்ட் வைக்கிறார் தலைவர். இவ என்ன நினைக்கிறா, இவளோட என்ன அப்படின்னு. அதுமாதிரி ஒரு முறை டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க. நானும் கனிமொழியக்காலாம் போனோம். போயிட்டு வந்தது ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக டெஸ்ட் வச்சுட்டு நம்மளை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம செயல்பாடு அப்சர்வ் பண்ணுறது அப்படிலாம். ஒரு முறைலாம் லேடி எம்எல்ஏஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த அம்மா எப்படி இருக்கு பாரு சபையில், அது மாதிரி இருக்கணும், பி சீரியஸ், கவனிங்க, பதில் சொல்லுங்கள், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது தலைவர் சொன்னால் எனக்கு தெரியாது, இவங்க சொன்னாங்க, லேடிஸ் என்கிட்ட சொன்னாங்க. கலைஞரோட ஸ்டைல் அது. இப்போ முதல்வருடைய ஸ்டைல் எப்படி இருக்கு மேடம்? அவர் எப்படி அக்சஸ் பண்ணுவார்? இவர் நாங்கள் கலைஞரை நாளை ரொம்ப மரியாதையோட பயந்து தான் இருப்பேன். அப்போது எனக்கு அனுபவமும் கம்மி தானே இல்லையா அந்த வயசில். இப்போ நம்ம இவங்க சிஎம் எல்லாத்துலேயும் ஈஸியாக பழகுவாங்க. நம்ம பேசலாம், வைக்கலாம், என்னன்னு சொல்லணுன்னா கேட்டுக்கிடுவாங்க. இல்லை இது வேண்டாம், இது அப்படின்ற மாதிரி முடிவும் சொல்லுவார். ஸோ அணுக முடியும். காரணம் அனுபவமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். தலைவர்கிட்ட நானே ரொம்ப மரியாதையாக ரொம்ப அந்த வயசில் ரொம்ப பயந்து போய் தான் இருப்பேன் நான். மேடம், திடீர்னு நீங்கள் பரபரப்பாக ஒரு பக்கம் போயிட்டுருப்பீங்க, ஆய்வு நடத்துவீங்க, அங்கே போய் பார்த்தா திடீர்னு அங்கன்வாடியில் பாடம் நடத்திட்டு இருப்பீங்க. அப்போ என்னென்னா மேடம் பழைய நாட்களுக்கு போகிறாங்களோ, அவங்க டீச்சராக இருந்த நாட்களை நினைவுபடுத்தி பார்க்குறாங்களா அப்படின்னு தோணும். அது எப்படி மேம் நடந்துச்சு? இயல்பாக பாடம் நடத்துவீங்களா அல்லது அந்த ஒரு தாகத்தின் காரணமாக? அந்த இடத்துல நான் அந்த பிள்ளைங்களை செக் பண்ணும்போது அவங்களுடைய அந்த பிள்ளைங்களுடைய ஆன்சர் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நான் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அங்கன்வாடி பணியாளருக்கு, ஏம்மா இது இப்படி எடுக்கணும், நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அதில் எடுத்தேன். நான் எனக்கு நான் ஸ்கூல் டீச்சர்ன்றத விட நிர்வாகி. ஸோ எல்லா டீச்சருக்கும் பயிற்சி கொடுக்கறது, எப்படி பண்ணணும், எப்படி இது பண்ணணும், அப்படி மாரல் கிளாஸ் எப்படி எடுக்கணும், எல்லா கிளாஸுமே எல்லா டீச்சருக்கும் ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் அந்த இடத்துலையும் அதை நான் போய் இப்படி பண்ணணும், அதை பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு நம்மளை கவனிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பாடம் எடுத்தேன். இல்லை, அதில் மாணவர்களுக்கு அட்வைஸும் பண்ணுவீங்க சில நிகழ்ச்சிகளில். டீனேஜ் வரைக்கும் யாரையும் பண்ணாதீங்க, அது அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை, அது நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் சார். எனக்கு இப்போ உள்ள தலைமுறைகள் இந்த மாதிரி ஃபோனுக்கு அடிமையாகி பயங்கர எக்ஸ்போஷர், நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. பிள்ளைகள் யங் கேர்ள்ஸ் ஏமாந்துடுறா, எப்படி ஏமாந்து போயிடறாளே, இதில் கவனம் இல்லாமல் இருக்காளன்றது எனக்கு ஒரு ஆதங்கன்னே சொல்லுவேன். அதனால் நாங்கள் வளருங்காலத்தில் எங்கள் டீச்சர்லாம் 40 நிமிஷம்னு வைங்களேன், 35 நிமிஷம் பாடம் எடுத்துகிட்டு 5 நிமிஷம் அட்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பூமருங்கிறாங்க மேம், அது சொன்னாலே பூமர் அப்படிங்கிற. பட் நான் இப்போ எங்கள் டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கிளாஸில் 40ல் 10 பிள்ளை கவனிக்கும், அந்த பிள்ளைக்காக பண்ணுங்கள், தயவுசெய்து அட்வைஸை விடாது. ஏன்னா அறியாத வயசு பிள்ளைங்க, அடலசன்ட் ஏஜ், 2 கட்ட வயசு நம்ம பண்ணி தான் ஆகணுன்றது நான் போகிற இடங்கள்லாம் டீச்சர்ஸ்க்கும் சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கும் சொல்லுவேன். நிச்சயம் அது அந்த பிள்ளைங்க மனசில் ஒரு ஆழ பதியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதும் அப்படின்றது உறுதி, அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். இப்போ நீங்கள் கீதா ஜீவன் அப்படின்னா
கீதா மேடம் பற்றி தெரியும், ஜீவன் சார் பற்றி யாருக்கும் பெருமளவில் தெரியாது. அப்பா பற்றி தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் தெரியும். ஆனால் சாருடைய பங்களிப்பு இப்போ உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன மேடம்? இல்லை, எனக்கு முழு சப்போர்ட், அவங்க முழு ஆதரவு. இப்போ நான் ஏதாவது ஒரு மீட்டிங் பேசிட்டு வந்தால் கூட இது நல்லா இருந்தது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஐயோ நீ அந்த பாயிண்ட் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆலோசகர்னு வைங்களேன். ஆலோசகர் ஏதாவது ரொம்ப ஒரு மனசுக்கு கவலையான ஒரு நிகழ்வு இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிடுவேன். அவர் எனக்கு ஆறுதலாகவும் ஆலோசனையாகவும் இருப்பார். அந்த மாதிரி ஒரு உண்மையிலே எனக்கு நல்ல ஒரு தோழராக இருக்கிறார் என்னுடைய கணவர் சொல்லுவேன். அப்புறம் அவங்க எல்லாத்துலேயும் தன்னை வெளிக்காட்டிக்கணும் நானும் அப்படின்ற மாதிரி காமிக்கணும்னு ஒரு அந்த எண்ணம் இல்லாத ஒரு நபர் என்னுடைய கணவர். ஆனால் என்னுடைய எல்லாத்துக்கும் பின்னாலே அவர் இருக்கார். இல்லை, நீங்கள் நேரம் ஒதுக்க முடியுதா மேடம்? பாதி நாள் சென்னையில் இருக்கீங்க, தூத்துக்குடியில் இருக்கிறதே ரேராக இருக்குது. ஆனால் தூத்துக்குடியிலையும் பல நாட்கள் பல வேலைகள் செய்கிறீங்க. அப்போ வீட்டுக்குங்கிற நேரம் எப்படி? வீட்டுக்கு நேரம் நான் ஒதுக்குறதே கிடையாது. என்னே நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன் வீட்டில். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி தான். நாங்கள் கூட்டு குடும்பம் தான். என்னுடைய மாமியார், தங்கை, கொழுந்தனார் எல்லாம் சேர்ந்துருக்கோம். அதனால் எனக்கு வீட்டை பார்க்குறது ஒரு சுமை கிடையாது. இப்போவும் என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஆனால் அது எனக்கு சுமை கிடையாது, எல்லோரும் பார்த்துக்குவாங்க. நான் அதை ரெக்வஸ்டாகவே சொல்லி வச்சுருக்கேன், தயவுசெய்து ஊருக்கு உழைப்பது என் பணி, நீங்கள் என்னையை பார்த்துக்கிறது உங்கள் வேலைன்னு சொல்லியிருக்கேன். பேரன் பேத்தியெல்லாம் சொன்னீங்க. அப்போ உடனடியாக பறந்து வந்தது எம்பி கனிமொழி தான் பார்த்தாங்க. ஆமாம், குழந்தைய பார்த்தாங்க, பெரிய வைரல் அனுப்பிச்சு ஃபோட்டோ. அவங்களுக்கும் உங்களுக்குமான பழக்கம், அந்த உறவு நட்புங்கிறது எப்படி? ஏன்னா அப்பாவும் கலைஞரும் ஒரு நெருக்கம், கனிமொழி அவர்களும் உங்களுக்கு ஒரு நெருக்கங்கிறது எப்படி? இல்லை, அக்காவோடையே நான் ரொம்ப நாளாக பழக்கணும் வைங்களேன். கலைஞர் இருக்கும்போதே நான் அப்போ மாநில மகளிர் அணி துணை செயலாளராக இருந்திருக்கேன். அப்போயே பழக்கம்தான். அப்புறம் 2019 இங்கே எம்பி ஆனாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஒரு நெருக்கமான பழக்கம். தொடர்ச்சியாக அதே ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ மாவட்ட செயலாளர், உங்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு நெருக்கம் அப்படி தொடர்ந்துட்டுருக்கு. இதில் மேடம், ஒரு பெண் எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், பல விஷயங்கள் முதல்வராக கூட இருந்துடலாம். மாவட்ட செயலாளராக இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. மற்ற கட்சிகளில் 1-2 பேர் இருந்தாலும் நீங்கள் பல பொறுப்புகள் வைக்கிறீங்க. எம்எல்ஏ இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க, மாவட்ட செயலாளராக இருக்கீங்கிறப்ப இந்த மாவட்ட செயலாளருங்கிற பொறுப்பு உங்களுக்கு எப்படி சுமையாக இருக்கா, அழுத்தமாக இருக்கா, அல்லது அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து டெய்லியும் பண்ணிகிட்ருக்கீங்க? சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் நான். சரிங்களா, அதில் ஒரு கஷ்டமான வேலை தான். பட் முடியும் அப்படின்றத நம்ம காமிக்கணும். ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு இல்லையா முதலமைச்சர், அதை நம்ம நிரூபிச்சு ஆகணும். அப்படிங்கிற ஓடக்கூடியது எல்லாமே சக இது கிடையாது. ஏன்னா அவங்க உடல் ரீதியாக வலுவான ஒரு ஆண்களாக இருக்காங்க. களத்தில் போய் நீங்கள் சொல்லணும். அதை உங்கள் முன்னாடி கேட்டாலும் அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? எனக்கு பயமே கிடையாது. என்னன்னு தெரியல, என்ன ரீசன் தெரியல. என்னை பார்த்தே சில பயப்படுவாங்க. டீச்சர் வந்துட்டாங்கன்பாங்க என்னைய. நான் அந்த அளவுக்கு கரெக்டாக இருப்பேன். தேவையில்லாமல் நம்ம அவங்ககிட்ட சச்சரவு பண்ணுறதும் கிடையாது, ரொம்ப பழகுறதும் கிடையாதுங்க. கரெக்டாக இருந்துக்கிடுவாங்க. அதனால் நான் அதை பழகிட்டேன். இப்போ நான் 2017 மாவட்ட செயலாளர் ஆனேன் இல்லையா, அப்பா மறைவுக்கு பிறகு நீங்கள்? ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு, இல்லை 8 வருஷம் ஆகிட்டு. அப்பாவினுடைய ஆதிக்கம் அல்லது அப்பாவினுடைய செல்வாக்குங்கிறது இன்னமும் தொகுதியில் அப்படியே இருக்குது. இதை நீங்கள் அண்ணாச்சியோட மகள்ங்கிறத தாண்டி உங்களுடைய அப்பாங்கிற அளவுக்கு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இன்னாருடைய மகள்ங்கிறத தாண்டி மகளுடைய அப்பா தாங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது அப்பா இதை எதிர்பார்த்தாரா? நீங்கள் இந்த அளவுக்கு உயரம் அடைவீங்கன்னு அப்பா எதிர்பார்த்தாரா? இல்லை, எதிர்பார்த்துருக்க மாட்டார். நான் சில நேரம் யோசிச்சுதுண்டு, இதை பார்க்க நம்ம அப்பா இல்லையேன்னு யோசிச்சுதுண்டு. கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். சில அஷூரன்ஸ் எங்கள் அப்பா அந்த கடைசி காலில் நான் கூட சொல்லியிருந்தேன், அப்போ நீங்கள் இதெல்லாம் இது பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. அப்போ என்னை பார்த்தாரு. ஆனால் என்ன இந்த பண்ணிடுவாளான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் என்னை பார்த்தாரு அந்த இதில். பட் நான் அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்த அந்த உறுதியெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவு தான் செயல்படுறேன். அப்பா இப்போ இல்லையேன்ற கவலை தான் எனக்கு. இதை பார்க்குறதுக்கு அவர் இல்லை, அதுதான் அவர் எண்ணம். மற்றபடி அவருடைய அந்த வாழ்த்துக்களோடு போயிட்டுருக்கேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். சும்மா உட்காந்தாலே எங்கள் அப்பா அரசியல் தான் பேசுவார். அரசியல் தவிர ஒன்றுமே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு. பிள்ளைங்களோட பேசுகிறது வைக்கிறது எதுவும் கிடையாது. என்னைக்காவது நாங்கள் வந்தோன்னா அப்பா கூட சாப்பிடுமான்னு உட்காரப்பார், அவ்வளோதான். ஸோ அதனால் எங்கே இருந்தாலும் டிவி பார்த்தாலும் இது ஏன்னு தெரியுதா, இது இப்படி
இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இது எதுக்கு மைக்கில் இவன் இப்படி பேசுகிறான் தெரியுதா, இப்படி அந்த அளவுக்கு அவர் அரசியல் நோக்கராக இருப்பார். அதை நான் எல்லாமே அவர் கூட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நல்லா எனக்கு இப்போ உபயோகப்படுது நிறைய. அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறதுலேருந்து பிஏவாக இருக்கிறதுலேருந்து பல வேலைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த அனுபவம் தான் அவங்களை இன்னும் வழிநடத்தி. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அது திருமணம் வரைக்கும் அவருக்கு பிஏ தான், திருமணம் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் அரசியலில் 96 வந்துட்டேனே. ஸோ ஒரு 6 வருஷம் கேப், மறுபடியும் அவர் கூட உட்காந்து அந்த பேசுறது வைக்கிறது, தகவல் சொல்கிறது, எங்கேயா போயிட்டு வந்து பதில் பேசுகிறது எல்லாமே அப்பாவுக்காக அப்படி கூட வேலை பார்த்தேன். 21 வருஷம் எங்கள் அப்பாவோட பாலிடிக்ஸில் இருந்திருக்கேன். அப்பா அப்படி பார்த்தாரு. அம்மா, உங்கள் மாமியார், மாமனார், இந்த குடும்ப அமைப்புகள்லாம் எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்க, பார்த்தாங்க? எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. என் மாமனார் இருக்க வரைக்கும் அப்படி தான், அவர் இப்போ இல்லை. அவரும் அதே மாதிரி தான், மீட்டிங் பார்க்குறது, சேலை கட்டுறது கூட எம்மா இது நல்லா இல்லை கட்டாதம்மான்னு பாரு. நம்ம அப்பா பிள்ளை மாதிரி தான், மாமனார் மருமகள்லாம் கிடையாது. இது நல்லா இல்லை கீதான், இது பண்ணாத அப்படின்பாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு ரிட்டையர்டு ஸ்டாஃப், அரசு ஊழியர். அதனால் அவரும் அதில் இது இந்த மாதிரிலாம் பண்ணணும், எப்படி கோப்பு பார்க்கணும், எப்படி இது, அதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு பலமாக இருந்தார். அப்புறம் அவர் தவறி போனார். அதே தான் எங்கள் மாமியாரும், அம்மா அதோட கூட. எப்படி மேடம் அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை அரசியலுக்கு விடுறது அப்படிங்கிறது ஒரு குடும்பம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய முடிவு. அப்பா என்னதான் அரசியல் இருந்திருந்தாலும் அவங்க பார்த்துருப்பாங்க ஒரு பெண் எப்படி நடத்தப்படுறாங்க அரசியல் களத்தில். உங்களை அரசியல் கூட்டத்துக்குலாம் அழைச்சிட்டு போவாங்களா அப்பா? எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க. நான் சொல்லுவேன், நான் வருவேன்ப்பான்னு சொல்லுவேன். எங்கப்பா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாமா நேற்று கூட்ட வீடியோ போட்டு பார்த்துக்கொண்டுவாங்க. எதனால் அப்படி பண்ணாங்க மேடம்? அப்போலேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்களே சொல்கிறதெல்லாம். அப்பா ட்ரெயின்லாம் எப்பா பர்பஸாக ட்ரெயின் பண்ணலை. ஆனால் எல்லாரும் கட்சிக்கு, நம்ம பிள்ளைங்க எல்லாமே கட்சியில் இந்த ஆதரவு தலைவரை பற்றி பேசுகிறது வைக்கிறலாம் செய்வாங்க. அது மாதிரி எனக்கு நான் கூட்டத்துக்கு நான் வரணும், நான் கேட்கணும், என்ன பேசுகிறேன் கேட்கணும்னு சொல்லுவேன்னா, நான் உனக்கு வீடியோ எடுத்து தந்துடுறேன்னு வீடியோ எடுத்து தருவார். எதேச்சியாக நடந்தது தான், எல்லா கூட்ட வீடியோ நான் வீட்டில் உட்காந்து பார்ப்பேன். இப்போ களம் ரொம்ப எதிராக இருக்குது. ஒரு பக்கம் உதயசூரியன், ஒரு பக்கம் இரட்டைகளை நேருக்கு நேர் நிற்கிறாங்க. கடந்த காலத்தில் ஜெயிச்சாங்கன்னா டிஎம்சிலாம் நின்றுச்சு. இவங்களும் ஒரு முறை அவர் வீழ்த்திருக்காரு, அவரையும் ஒரு முறை அவங்க வீழ்த்திருக்காங்க. இந்த முறை ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க மேடம். இப்போ எப்படி இருக்குது களம்? களம் எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, உறுதியாக இருக்குது. நான் அவர் இருந்த அமைச்சராக இருந்த 5 வருஷமும் சரி, அப்புறம் உள்ள 10 வருஷமுமே களத்தில் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். மக்களோட வேலை செய்யலை அந்த மாதிரி. அதனால் மக்கள் தெரியும், அவர் அமைச்சராக எம்எல்ஏ இருந்தே 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு தெரியும். நான் இப்போ 10 வருஷமாக எப்படி வேலை பார்த்தேன்னு தெரியும். அதனால் உறுதியாக தங்கள் தொகுதி வளர்ச்சிக்காக நம்ம ஒரு எளிதில் அணுகக்கூடிய ஒரு எம்எல்ஏ வேணும்னா நிச்சயமாக மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார். இப்போ விளாத்திக்குள்ள விஷயத்தை தான் பலரும் சொல்லி திமுக ஆட்சி மீதான விஷயத்த சொல்கிறாங்க. அந்த மாணவிக்கு இப்படி நடந்துச்சு, இது காரணம் திமுக அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து. நீங்கள் களத்துக்கே போனீங்க, அந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் போய் ஃபேஸ் பண்ணீங்க. அது எப்படி இருந்துச்சு மேடம்? அது ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக மேலே வைக்கப்படுது? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே வருது. இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா தமிழகம் மட்டும்தான். தமிழகம், அதுவும் அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்கிற புள்ளியியல் விவரம் எல்லா பெண்களுக்கு எதிராக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிராக இருக்கட்டும், எல்லாமே சம்பவங்கள் கம்மியாக தான், மிகவும் குறைவு. அங்கே 3 இலக்கத்தில் இருந்ததுன்னா நமக்கு 1 இலக்கம் 2 இலக்கம் எண்ணிக்கை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது இந்த ஆட்சி குறித்து. இந்த முதலமைச்சருடைய நல்ல ஆட்சி, அவருடைய திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் உள்ள வரவேற்பு, பெண்களுக்கான திட்டங்களுக்குரிய வரவேற்பெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பெண்கள் பாதுகாப்புன்றதை எடுப்போம் கையில், பெண்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்குன்றதை கையில் எடுத்து கோயபிள்ஸ் தத்துவம் மாதிரி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, தாவாக்காவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, யார் பேசினாலும் இதை மட்டுமே பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதை இதை தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் அறிவார்கள் நல்ல முறையில். அங்கொன்று இங்கொன்று நடக்கிற நிகழ்வு நாங்கள் இந்த 5 வருஷத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வு பெண்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அன்னைக்கு நடந்த நிகழ்வுக்கு இதுக்கு முன்னாலெல்லாம் புகார் கொடுக்கவே வரமாட்டாங்க, இல்லைன்னா அதை மறைக்கப்படும், இல்லைன்னா அந்த குடும்பம் அந்த ஊரை விட்டு காலியாகி போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கி எல்லா பெண்களும் புகார் தர முன் வர்றாங்க, குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு நிலையை இன்றைக்கி
அந்த நிலைக்கு பெண்களை உயர்த்தி இருக்கோன்னு நான் சொல்லுவேன். 8000 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது பெருசாக எடுபடாதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பல வீட்டில் வந்து மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, ஃப்ரிட்ஜே இல்லை, எடப்பாடியார் 10,000 தரார் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, இப்போவே என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, என்ன வாங்கணும் கடைக்கு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறேன், என்ன வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க, இதுவா அதுவா ரேட்டை கேட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இது மேலே நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க வந்து 8000 ரூபா கூப்பன் உறுதியாக தருவாங்க. அதோட ஒருத்தங்க என்கிட்ட வந்து பேசுனாங்க, எப்போ கூப்பன் தருவீங்க அப்படின்னு. எப்போ கூப்பன் தருவீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு கூட இல்லை, ஜூன் ஜூலை ஆகும்னு சொல்லி பேசியிருக்கோம். இது வந்து அன்அஃபிஷியலாக தான். ஸோ பெண்கள் வந்து ஆவலாக இருக்கிறாங்க, உறுதியாக தருவாங்க. மகளிர் உரிமை தொகை நம்ம கொடுத்ததுனால நம்மளுடைய முதலமைச்சர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, உறுதியாக தருவாங்கன்னு நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் மேடம், தாவேக்கா விஜய்ங்கிறவர் பெரிய வாக்குகளை பிரிப்பார். இங்கே வந்து தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ வாக்குகள் இருக்குது, கிறிஸ்தவ நாடார் வாக்குகள் இருக்குது, அது போக வந்து மீனவர் வாக்குகள்லாம் விஜய்க்கு ஆதரவாக போகும்னு அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது அப்படி தான் போகுமா? இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து போட்டி அதிமுக திமுகவுக்கு தான் போட்டி. கடந்த முறை நாம் தமிழர் கூட டெபாசிட் வாங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி அவருக்குரிய ஷேரை அவர் வாங்குவார், அவ்வளோதான். தாவக்க அந்த ஷேர் திமுகவில் சேதாரத்தை ஏற்படுத்தும் இல்லை, ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் டெபாசிட் வாங்கியிருந்தாங்க இல்லையா, ஸோ நாம் தமிழர் ஓட்டு அதிமுக ஓட்டு எல்லாமே பிரியும். நீங்கள் வந்து பெண் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் அதிமுகவில் இருந்து உங்களுக்கு அழைப்புலாம் வந்திருக்கா? ஏன்னா ஜெயலலிதா அங்கே முதல்வராக இருந்தாங்க. அது எப்படி மேம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு? இல்லை, என்னை யாரும் அப்படி மூவ் பண்ணதே இல்லைங்க. தெரியும். மாதிரியே அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் ரீதியாக விமர்சனங்களை முன்வைக்கிற எல்லாருமே வந்து திராவிட இயக்க அரசியல், பாஜக அரசியல் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆனால் யங்ஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அது இப்போ தான் ஓட்டுரிமை வந்தவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே டக்குன்னு ஈஸியாக கனெக்ட் ஆகுறதுன்னா விஜயோட தான் இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அரசு கொடுத்த லேப்டாப்லலாம் விஜய் படத்தை விட்டுறாங்க, பார்த்தீங்களா நாங்கள் தான் செல்வாக்காக இருக்கோம் அப்படின்னு விஜய் தரப்பில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் மாயை தான், அவங்களா ஒரு மாயை உருவாக்குறாங்க, அவ்வளோதான். கூட்டம் திரளுதே மேடம். நேற்று திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்திருந்தாங்க, கடுமையான கூட்டம். சரத்குமார் இங்கே போட்டிட்டு இருக்காருங்க, நானும் கூட போனவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு அப்போ அவர் நிற்பார், நான் இங்கே நிற்பேன், என்னாலலாம் தாண்டி போக முடியாது, அவ்வளோ கூட்டம். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அதில் ஒரு ஜீப்போட வந்து கடம்பூர் ஜனார்த்தனன். ஆமாம், சிங்கிளா. அது எப்படி மேடம் சாத்தியமானுச்சு? ஏன்னா அவருக்கு திரண்டுச்சு அவ்வளோ கூட்டம். என்ன கூட்டம்னு நினச்சிங்க? அவரை நகத்தை பிடிச்சி அவருடைய இது பண்ணி கை கால்லாம் இது காயமாக இருக்கும், அவ்வளோ பிடிச்சி நகம்பட்டு அப்படி காயமாக இருக்கும் அவருக்கு. அவ்வளோ கூட்டம், எங்கே போனாலும் கூட்டம். நான் சொல்கிறேன்ல, 100 மீட்டருக்கு தாண்டி தான் அவர் நிற்பார். என்னால் நாங்களாம் இங்கே நிற்போம், போகவே முடியாது உள்ள. நாங்கள் இங்கே நின்றுட்டு அப்படியே திரும்பி வந்துடும். அந்த மாதிரி தான் இருந்தது, அவ்வளோ கூட்டம். ஆனால் நம்ம வெற்றி பெறலையே. நாங்கள் எல்லாருமே ஈஸியாக ஜெயிச்சிருப்பான்னு இருந்தோம். கலைஞரே ரொம்ப மனசு எதுன்னு சொல்லியிருந்தாரு. பட் இல்லை, இத்தனைக்கு திமுகவில் நிற்கிறாரு. அப்படிங்கும்போது இவர் ஒரு தனியாக இப்போ தான் வந்திருக்காரு. தாவாக்கான ஒரு புது கட்சி, ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு எல்லா வயசுலேயும் ரசிகர் இருப்பாங்க இல்லையா? 7 வயசுலேருந்து இருப்பாங்க ரசிகர்கள். உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்களா மேடம் ரசிகர், விஜய் ரசிகர்? இல்லைங்க, நாங்கள் எல்லாமே அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் அவர் கட்சி தொடங்குற வரைக்கும். இப்போ தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். அவர் பேசுகிறத வச்சு பாட்டு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா கட்சின்னு ஆகிப்போச்சு வேண்டான்ட்டு. அதனால் எல்லா வயசுலேயும் அரசியல் இருக்கிறாங்க. ஸோ கூட்டம் கூடுது. நேற்று நம்ம தூத்துக்குடிக்கு வந்த கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா 6 தொகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க, ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா கூட்டமும். ஸோ இது சாதாரணமானது இல்லை. அது திமுக அரசு நெருக்கடி கொடுக்குது. அவங்க வந்து பொறுப்பில் இல்லைனாலும் அவங்க சார்ந்த அதிகாரிகள் இருந்து எங்களை பிரச்சாரம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க, இது பெரிய நெருக்கடியாக இருக்குன்னு போராடலாம் விஜய் பேசுகிறார். இதை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு பட்டம் வச்சுருக்காங்க. அந்த பட்டமே வந்தது. நான் சொல்ல மாட்டேன் எங்கேயுமே அவங்களுக்கு அந்த பட்டத்தை, நான் யாரையுமே வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் பட்டம் ஏன்னாங்க, இதுதான் வந்து தேர்தல் காலம், நம்ம கட்டாயம் 48 மணி நேரத்தில் அனுமதி கொடுக்கணும். அனுமதி போடும்போதே இவ்வளோ நபர்கள் வருவாங்க, இவ்வளோ லைட்டு, இவ்வளோ ஸ்பீக்கர் வைப்பு எல்லாம் சொல்லி தான் அனுமதி கொடுக்கணும். அவங்க எதுவுமே சரியாக செய்யாமல் இந்த அரசு இப்படி பண்ணுதுன்னு அதை ஒரு பொலிட்டிக்கலாக அரசியல் படுத்தி நம்ம திமுக மேலே கெட்ட பேர் உண்டாக்கணும். இவ்வளோ பேர் பார்க்க வராங்கல்ல, இவங்க மத்தியில் ஒரு திமுகவுக்கு எதிரான விதையை விதைக்கணும்னு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை, எல்லாமே முறைப்படி தாங்க. நாங்களே அந்த கரெக்டாக அனுமதி கொடுக்கல வைக்கலன்னா எங்களுக்கே அனுமதி மறுக்கப்படும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமீப நாட்களாக வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது கடுமையான சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வருது. முதல்வர் குறித்து கரோனா காலங்களில் அவர் போய் சேர்ந்துருக்கணுங்கிற மாதிரியான விமர்சனம், துணை முதல்வர் குறித்து ஒரு அப்பயே அந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சுங்க.
தோல்வி பயத்தால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார், தனிநபர் விமர்சனம் வைக்கிறாரு. ஏன் அப்படி ஒரு தரந்தாழ்ந்து போகிறாருன்னு தெரியல. பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இயல்பாகவே கடுமையாக பேச மாட்டீங்களா, அல்லது நீங்கள் ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப அக்ரஷனாக சில விஷயங்களுக்காக நீங்கள் பேசுனதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான சம்பவங்கள் எப்படி இருக்கு மேடம்? திடீர்னு சாஃப்டாக இருக்குதுலேருந்து திடீர்னு அக்ரஷனாக. அது இல்லாத பொல்லாதுன்னு சொல்கிறது, சும்மா பொய்யான சொல்லும் போதெல்லாம் உண்மையிலே நான் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுவேன். இந்த முட்டை சர்ச்சை தொடர்பாக பாஜக மாநில தலைவரை கடுமையாக பேசியிருந்தீங்க. அதை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு அப்படின்ற எண்ணம் தான். நான் உண்மையை தான் சொன்னேன், இன்ன வரைக்கும் யாரும் புரியலை. இப்போ வரைக்கும் என்னுடைய அந்த வீடியோலலாம் முட்டையை வச்சு தான் என்னைய கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன செய்யறது? நான் இப்போ கடைசியாக ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் முட்டையை பற்றி தெரியணும்னா சத்துணவு சமையலறை போய் பாருங்கன்னு முடிச்சிட்டேன். அந்த அம்மாட்ட போய் பேசிட்டு வரட்டும், தெரியும் எது உண்மை என்னன்றது. அதிமுகவில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அமமுக கடந்த காலங்களில் சில வாக்குகளை பல இடங்களில் பிரித்தாங்க, இன்றைக்கி அமமுக அவங்க கூட இருக்காங்க, அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போராட்டங்களில் பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பாமக பிரிஞ்சு தானே இருக்குது, அதிமுக பல பிரிஞ்சுச்சாங்க. ஓபிஎஸ் அப்போ கூட இருந்தார், இப்போ வெளியே வந்துட்டார், திமுகவில் இருக்காரு, இப்போ நம்ம கூட வந்துட்டாரு. இப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. டிடிவி மட்டும் புதுசாக சேர்ந்துருக்கு, ஆனால் பாமக 2 உடைஞ்சிருக்கு. அதிமுகலையும் பல்வேறு பிரிவுகள், செங்கோட்டையின் குரூப் அவங்க வெளியே போயிட்டாங்க, அதனால் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. அதனால் அப்படி ஒன்றும் வலிமையான கூட்டணி கிடையாது. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னோக்கக்கூடிய முக்கியமான விஷயமா என்ன இருக்குது மேடம்? இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் தூத்துக்குடியில் போகிறீங்க, பல இடங்களில் பார்க்குறீங்க, மக்களோட மனநிலை என்னவா இருக்குது? மக்களுடைய மனநிலையா? இல்லை, எங்கள் கூட்டணிக்கு ஆதரவான நிலை இருக்குங்க. ஆமாம், நிச்சயம் வெற்றி பெறும். நீங்கள் நிறைய பாடல்கள்லாம் கேட்பீங்க மேடம், இந்த மாதிரியான பரபரப்பான சூழலில் நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல்லாம் எது மேடம்? பரபரப்பான சூழலில் பாடல்கள் முணுமுணுக்க முடியாது, டைம் அதுக்கெல்லாம் இருக்காது. பட் எல்லா காலத்து பாடலும் நான் இசையை ரசிக்கிறது என்னுடைய ரிலாக்ஸேஷனில் ஒன்றுன்னு வைங்களேன். சமீபத்த பாடல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த என்னுடைய பேரனோட நான் அவனுக்கு போட்டு காமிச்ச பாடல்னா அந்த கண்ணான ஒரு பாட்டு உண்டு இல்லையா, அஜித் படம், அவர் அந்த பிள்ளைக்காக பாடுவார். அஜித் ரசிகர்னு சொல்லிட போகிறாங்க கமெண்ட்ல. எல்லா பாடலும் ரசிப்பேன் நான். அந்த காலத்து கண்டசாலா பாடுற பாடல்லேருந்து எல்லா பாடலும் ரசிப்பேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப படங்கள்லாம் என்ன படம் பார்ப்பீங்க மேடம் நீங்கள்? படங்கள் எனக்கு இந்த ஆவண படங்கள் மாதிரி இருக்கிற படங்கள்லாம் பிடிக்கும். ஒரு கருத்தை மையப்படுத்தி இருக்கிற படங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் பார்க்குற படம் எல்லாராலையும் பார்க்க முடியாது, திட்டுவாங்க, உங்க கூட யார் படம் பார்ப்பான்ட்டு. பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்த ஒரு படம் மேடம், ரோந்துன்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், கேரளா படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அவங்களுடைய அந்த வேலையில் உள்ள கஷ்டங்களை நமக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்களாக பார்ப்பேன். ரொம்ப நன்றி மேடம். வெளியில் பிரச்சார வாகனம் காத்திருக்கு, நீங்கள் ரொம்ப நெருக்கடியான நேரத்துக்கு மத்தியில் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். சரிங்க, நன்றிங்க, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.